முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், வாழேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது.